வெல்கம் டு நம்ம மேக்ஸ் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்கப்பா செகண்ட் வால்யூமில் 7.3 தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. எக்ஸ்பிளைன் ஒய் லெக்லாஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ், எக்ஸ்ங்க இன்டர்வல் என்னது -1,2ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3x plus 1, எக்ஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க -1,3 சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, லெக்லாஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். அப்பதான் இந்த சம்ம நம்ம செய்ய முடியும். வாங்க தியரம் பார்க்கலாம். வாங்கப்பா லெக்லாஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து let f of x be a function, f of x is continuous on closed interval a comma b, and second condition f of x is differentiable on open interval a comma b. இந்த ரெண்டு இது அடுத்து there exists at least one point, அந்த பாயிண்ட் வந்து c, அது வந்து என்னது ஓபன் இன்டர்வல் a comma b ல இருக்கணும். such that f dash of c equal to f of b minus f of a by b minus a. இந்த மூணு கண்டிஷன் தான் நம்ம பார்க்கணும். சரியா? சரி வாங்க சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கப்பா. என்ன given என்ன கொடுத்துருக்காங்க, f of xன்றது வந்து x plus 1 by x, x belongings to -1, 2. சரி க்ளோஸ் இன்டர்வல் -1, 2. சரி இந்த இன்டர்வல் எப்படி இருக்குன்னு பாருங்க. 0, இது வந்து என்னது -1, 1, 2. இந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் சொல்றாங்க. அப்ப -1, 2 இன்க்ளூட் ஆகிதான் இருக்கும். சரி இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, கண்டினியூஸா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா -1 அப்ளை பண்ணி பாருங்க, நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் -1 plus 1 by -1. அப்ப 0 by 1 0ன்னு சொல்லி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு சொல்லி போட்டு பாருங்க, f of 0 என்ன வருதுன்னு பாருங்க. f of 0 equal to என்னது 0 plus 1 divided by 0. அப்ப என்னது 1 by 0 ன்னு வருது. 1 by 0 னா infinity. அப்ப என்ன சொல்ல, f of x does not exist at x is equal to 0. Therefore f of x is not continuous at x is equal to 0. Therefore அப்ப எடுத்து எழுதலாம், f of x is not continuous in -1, 2. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகல, கண்டினியூஸா இல்ல. கண்டினியூஸா இல்ல அப்படின்னு என்னப்பா, லெக்லாஞ்சி மீன் வேல்யூ தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். therefore லெக்லாஞ்சி mean value theorem is not applicable. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டப்ப வாங்கப்பா செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கப்பா. f of x equal to என்னது மாடுலஸ் 3x plus 1 ன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது கண்டினியூஸான்னு பாருங்க. ஒவ்வொரு நம்பரா நம்ம சப்ஸ்டிட் பண்ண அதுக்கு வேல்யூ கிடைக்குது இல்லப்பா. சரி இதுல வந்து சப்ஸ்டிட் பண்றப்ப உனக்கு டினாமினேட்டர் 0 வராம இருந்தாலே அது கண்டினியூஸ் தான். டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்த மாதிரி இது வந்து டினாமினேட்டரே இல்ல, ஃபுல்லாவே நியூமரேட்டர் வருது இல்லப்பா. அப்போ ஒவ்வொரு தான் நீங்க சப்ஸ்டிட் பண்றப்ப உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். அப்ப இது வந்து என்னென்ன கண்டிஷன், கண்டினியூஸ். therefore f of x is continuous at -1, 3. செகண்ட் கண்டிஷன் என்னப்பா, டிஃபரன்சிபிளா நம்ம வெரிஃபை பண்ணணும். டிஃபரன்சிபிள் இங்க மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. மாடுலஸ் ஃபங்க்ஷன் டிஃபரன்சிபிள் நமக்கு ஃபார்முலா தெரியும். f of x equal to மாடுலஸ் x ஆ இருந்துச்சுன்னா f dash of x என்னப்பா, x by மாடுலஸ் x. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து சம் செய்ய போறோம். வாங்க இது டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அப்ப f dash of x என்னப்பா equal to, இது வந்து என்னது லீனியர் ஃபங்க்ஷன் தான். அப்ப என்னது இந்த x இருக்கிற இடத்துல எங்கன்னா 3x plus 1 இருக்கு. அப்ப என்னது 3x plus 1 divided by modulus 3x plus 1. இங்க x ங்க கோஎஃபிஷியன்ட்னா 3 இருக்கு. அப்ப into 3. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிருக்கு, 3 into 3x plus 1 divided by modulus 3x plus 1 நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்னது f dash of x. சரி இப்ப நமக்கு வந்து இங்க டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3x plus 1 தானே இருக்கு. 3x plus 1 equal to 0 னா 3x is equal to என்னது -1, x is equal to -1/3.
இந்த -1/3ன்றது ஓப்பன் இன்டர்வல் இருக்கா? -1,3ல இருக்குல்லப்பா, ஓப்பன் இன்டர்வல் இருக்குன்னா இந்த பாரு, இது -1ன்னு வச்சுக்கோ, இது வந்து 0. இது ரெண்டுக்கு இடையில தான் இந்த இடத்துல தான் என்னது -1/3 இருக்கும். சரி, இப்ப டினாமினேட்டர் வந்து நமக்கு 0 வரக்கூடாதுப்பா. இப்ப இங்க கீழே டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா -1/3 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு 0 ஆயிரும். பாருங்க 3 × x பிளஸ் 1 தானே, இதுல தான் என்னது x is equal to -1/3 சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்னது 3 × -1/3 பிளஸ் 1 சீக்வல் டு இது வந்து இது கேன்சல் ஆயிரும், -1 பிளஸ் 1. அப்போ உனக்கு என்னது ஆன்சர் வந்திருக்கு 0ன்னு வந்திருக்கு. அப்ப என்னது f dash of 1/3 வந்து என்னது does not exist. Here f dash of -1/3 does not exist. அப்ப என்னப்பா சொல்லலாம், f of x is not differentiable in open interval என்னப்பா கொடுத்திருக்காங்க -1,3. therefore அப்ப செகண்ட் கண்டிஷன் நம்ம satisfy பண்ணல. அப்ப என்ன சொல்லிடலாம், Lagrange's mean value theorem is not applicable. is not applicable. இப்போ தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா. வாங்க ஃபோர்த் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.